ஃபவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலரும் நமது அன்பு சகோதரருமான திரு தரணி ஆர் முருகேசன் அவர்கள் இயற்கை விவசாயத்தில் பல புதுமைகளை செய்து பல சாதனைகளை படைத்துள்ளார். கிட்டத்தட்ட 70 ஏக்கர் விவசாய நிலத்தில் கரிம மற்றும் இயற்கை விவசாயம் செய்து 40 வகையான காய்கறிகள், 12 வகையான கீரைகள், 4 வகையான பூக்கள், தானியங்கள், திணை இவற்றை பயிரிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 டன் பாரம்பரிய விதைகளை, அதாவது திணை மற்றும் நெல் விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகித்து வருகிறார். விவசாயம் மட்டுமல்லாமல் பால் மற்றும் கோழிகள் இவற்றை இயற்கை சார்ந்த வளர்ப்பு முறைகளை கையாண்டு அதனை அவர் மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பயன்படுமாறு வழங்கி வருகிறார். முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மை துறை இவருடைய பண்ணையை விவசாய பயிற்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தி வருகிறது. இதன் மூலமாக 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தனது பண்ணையின் மூலமாக கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து அதனை மக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். இதன் மூலமாக கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. தோட்டக்கலை உற்பத்தியில் மாநில அளவில் நிறைய விருதுகள், நிறைய தன்னார்வ அமைப்புகளில் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. இயற்கை சார்ந்த இவருடைய இயற்கை முறையிலான விவசாயத்தையும் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்திற்கான இவருடைய பங்களிப்பையும் பாராட்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக APJVIP குளோபல் 2026 சிறந்த இயற்கை விவசாய விருதினை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெருமை அடைகிறது. இவரை வழங்க நம்ம நிறுவனர் டாக்டர் APJ சலீம் அவர்களையும் முன்னிலை வைத்து விழாவை சிறப்பிக்க இருக்கும் திரு சோசு தமிழன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். உதவா வெறுநிழல் நொயில் பிளவில வேணும் பகிர்மின்கால். அருணகிரிநாதர் சொல்றார். நிறைய டாக்டர் மலையரசு சார், பிஏபிஸ், நிறைய டிகிரிஸ்லாம் படிக்கிறீங்க. உங்களுடைய நேரம் ரொம்ப பொன்னானது. சார்லாம் ரொம்ப பிஸி. அவங்க இந்த சபைக்கு வந்தது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம். டாக்டர் மலையரசு சார் சொல்றார், வெயிலுக்கு உதவா வெறுநிழல் நொயில் பிளவள வேணும் பகிர்மென்கால். அருணகிரிநாதர் சொல்றார், நமக்கு நல்ல ஒரு வறண்ட மண், சுடு மண், வெயில் நேரத்தில் அப்படி போறோம்னு வைங்க, காலில் செருப்பு இல்லாம போறோம். நம்ம நிழல்ல நாம நிக்க முடியுமா? கால் பொக்களிக்கிற சூடு இருக்கும். ஆனா நம்ம நிழல்ல நாம நிக்க முடியாது. வெயிலுக்கு உதவா வெறு நிழல், அவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்கு. அதனால நொய்யில் பிளவள வேணும் பகிர்மென்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நொய்யினா ஒரு முழு நெல்லை கொடுக்க வேண்டாம், ஒரு முழு அரிசியை கொடுக்க வேண்டாம். அந்த நெல் நுனியில இருக்கிற அது பேர் நொய் அப்படின்னு சொல்லுவாங்க, குருத். அதுல பிளவள வேணும் பகிர்மென்கால். ஈகை எல்லா மதங்களும் வலியுறுத்துகிறது. இஸ்லாம் கூட ஒரு முக்கியமான இடத்துல வலியுறுத்து ஈகை. மலக்குகள் இந்திய பாரம்பரியத்தில் தேவகணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலக்குகள் அல்லாட்ட போய், அல்லாவே உமது படைப்பில் இந்த ஹீரா குன்றுகள் தானே அரபு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மலை, இந்த மலை தானே வலிமையானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாரு, இல்ல, அந்த மலையவும் உடைக்கக்கூடிய ஒளியை நான் படைத்திருக்கிறேன், இரும்பை படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் உமது படைப்பில் இரும்பு வலிமையானதா? இல்லை இல்லை, அந்த இரும்பையும் உருக்குகின்ற நெருப்பை நான் தான் படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் உமது படைப்பில் நெருப்பு வலிமையானதா? இல்லை, அந்த நெருப்பையும் அணைப்பதற்கு உரிய நீரை படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் உமது படைப்பில் நீர் வலிமையானதா? இல்லை,
அந்த நீரையும் சலனப்படுத்தக்கூடிய காற்றையும் யாம் தான் படைத்திருக்கிறோம் என்று சொன்னார். அப்படி என்றால் தேவகணங்கள் மலக்குகள் அல்லாவிடம் கேட்கிறது, உமது படைப்பில் எது வலிமையானது என்று. எமது படைப்பில் எது வலிமையானது என்றால், இடது கையில் கொடுப்பதை வலது கைக்கு தெரியாமல் கொடுக்கிற ஈகை எவனிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லி அனைத்து மதங்களும் ஈகையை வலியுறுத்துகிறது. காரணம், இது ஒன்று இல்லாமல் தான் இன்னைக்கு ஈரான் யுத்தகலமாகி இருக்கிறது. அரபு தேசம் முழுக்க அல்லோலகல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் அமைதியற்று கிடக்கிறது. இதை நோக்கி மனிதகுலம் பயணிக்க வேண்டும். ஒரு அரசு செய்கின்ற முயற்சி முழுமையாக மக்களுக்கு வந்து விடுமா அப்படின்னா அதுல பல விஷயம் இருக்கு. ஆனால் இது போன்ற அமைப்புகள் நினைத்தால் அந்த சலுகைகளை முழுமையாக மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். அம்மா சொன்னாங்க, 10,000 பேருக்கு நான் விவசாய பயிற்சி கொடுத்தேன், உண்மை. ஆனா வருஷத்துக்கு 1.5 கோடி பேருக்கு யாரோ விரயம் பண்றதை யார் வைத்த பசியவோ போக்குறதுக்கான தொண்டு அப்படிங்கிறது ஒரு மகத்தான தொண்டு. நிறுவனங்கள் அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இயங்கணும். ஆனா இன்னைக்கு ட்ரஸ்டுகள் நாட்டில் உள்நாட்டில் கலவரங்களையும் அமைதியற்ற சூழலையும் உருவாக்குவதற்கான ஒரு கேடயமாக, ஒரு தளமாக, ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு ட்ரஸ்டுகள் இருக்குது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவில் நிறைய அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்த போதிலும் பெருவாரியான ட்ரஸ்டுகள் இது போன்ற தொண்டுகளை நல்ல முறையில் செய்வதால் தான் அரசுக்கு மிகப்பெரிய அந்த சுமை குறைகள். ஏபிஜே ட்ரஸ்ட் உண்மையிலேயே 2 பேரையும் வாழ்த்தணும். பொதுவா நானும் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன், தரணி இயற்கை விவசாய பண்ணை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு நிறுவனம் என்ற தமிழ் வாசகத்தை அடங்கிய தரணி அக்ரோ ரிசர்ச் அண்ட் ரூரல் எம்பவர்மெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை ஆய்வு செய்வது, அதை அப்படியே மக்கள் ஏழை விவசாயிகளுக்கு கொண்டு போறது. நாங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறை விதைகளை கொடுக்குறோம், நிகழ்ச்சிகள் நடத்துறோம். இன்னும் அதை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் இவர்களை பார்த்த பின்னால கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த பொதுவாக நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல நான் தொண்டுகள் செய்தாலே இவங்களை நான் சரியா நடந்துக்கலைங்கிற வருத்தத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அம்மா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு தலை சிறந்த நிர்வாகி, அவங்களை மன்னிப்பு கூட நான் கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். காரணம், என்னை சரியா வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு பிரயத்தனப்பட்டோம். நான் அதுக்குள்ள வரல. ஆனா அதுக்கடுத்து ஐயா ஒரு பேச்சு பேசினாங்க, அதோட சரிங்க நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல், லௌகீக அவசரத்தில் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். தனி மனிதனுக்கு அப்படின்னா, என் போன்ற ஒரு தொழில் செய்பவனுக்கு, ஒரு அரசியல் களத்தில் நிற்பவனுக்கு உண்மையில் நேரம், அம்மா சொன்ன மாதிரி போன்றது, அதை என்னால் சரிவர கடைபிடிக்க முடியாத ஒரு அவலத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சரியா அவங்க பேச்சுக்களை கூட நான் பொருட்படுத்தலை. ஆனால் இருந்து அவர்கள் 2 பேரும் இந்த பேசின பேச்சு என்னுடைய ட்ரஸ்டையும் கூட நான் எப்படி மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்கு எதிர்காலத்தில் ஆண்டோருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அமுதசுரபி ஏபிஜே ஃபுட் பேங்க், ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், இதனுடைய நோக்கமும் செயல்பாடுகளும் எதிர்காலத்தில் வெற்றி பெறவும், இந்த கூட்டத்தின் இந்த அமர்வினுடைய நோக்கமும் செயல்பாடுகளும் வெற்றி பெறுவதற்கு இறைவனை வேண்டி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். சாரை தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்க முன்னாடி நம்ம நண்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி சார்பா அமைப்பு சார்பா நிறைய நண்பர்கள் எனக்கு இந்தியா ஃபுல்லாவே தோழர்கள் இருக்காங்க. அவங்க நான் சாரை பத்தி விசாரிச்சவங்களுக்கு சார் பேரை சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதரை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்களுக்கு. இந்த நல்ல தருணத்துல சார் சொன்ன மாதிரியே சில விஷயங்களை என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா அரசியல் களத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கு உங்களுக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்கு உங்களுக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கட்சி பிடிக்கும், ஒரு கட்சி பிடிக்காம இருக்கு உங்களுக்கு. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே அந்த டவுட் கேட்கறது நார்மல் தான் உங்களுக்கு. அது எந்த கட்சியில இருந்தாலும் சரி, கட்சி பாகுபாடு இல்லாம நான் சொல்றேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஏன்னா நான் ஒரு இஸ்லாமியர் தான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு தமிழர் அப்படிங்கறதுல நான் பெருமைப்படுறேன் உங்களுக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னோட நோக்கம் செயல்பாடு பாத்தீங்கன்னா
என்ன இஸ்லாம் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓ அப்படி யோசிப்பாங்களோ இப்படி யோசிப்பாங்களோ, அவங்களுக்கு சார்பா இருப்பாங்களோ இவங்களுக்கு சார்பா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு வந்து. என்னோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்து தான் உங்களுக்கு வந்து. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நிர்வாகிகளா இருக்காங்க உங்களுக்கு வந்து. அப்ப என்னோட நோக்கம் என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே நான் பாரம்பரியமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்த விதம் வாழ்ந்த விதம் உங்களுக்கு வந்து செயல்பட்ட விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடு இல்லாம ஜாதி மதம் எல்லை கடந்து வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடு இல்லாமவே இதுவரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்கேன் உங்களுக்கு வந்து. என்னை சுத்தி இருக்கிறவங்க நீங்க கேட்டீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேசினாலும் ஒரு ஜாதி கேட்கறது மதம் கேட்கறது எனக்கு வரவே வராது உங்களுக்கு வந்து. இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன இதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு வந்து. அப்ப என்ன அப்படின்னா இங்க மெயின் பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா ஜாதியாலையும் மதத்தாலையும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உலகம் ஃபுல்லாவே உருவாக்கப்படுது உங்களுக்கு. அதை உடைச்சு எடுக்கணும் அப்படின்னா நம்ம தலைமுறை கூட அதை செய்யல அப்படின்னா யார் வந்து செய்ய போறாங்க சொல்லுங்க? எப்பயோ எவனோ வந்து பாத்தீங்கன்னா அவன் தேவைக்காகவும் அவன் அரசியலுக்காகவும் அவனோட வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்காகவும் பண்ணி விட்டு போயிட்டான் அவங்களை கண்டு. இப்ப இதுலயே அடிச்சு வாழ்ந்து நம்ம எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து சாவ போறவங்களை கண்டு. இதனால யாருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? உருவாக்குற அவனுக்கு பெனிஃபிட் இருக்க போதா, அதை வந்து ஆதரிக்கிற நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்க போதா, இல்ல அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்க போதா? எதுவுமே இருக்க போற வாய்ப்பே கிடையாது. அப்ப இது தெரிஞ்சும் மனுஷனா பிறந்து அதை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கிறதுக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா களையறதுக்கு நம்ம முற்படலாம் அப்படின்னா நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு அழகு கிடையாது, மனுஷனா வாழ்றதுக்கும் இங்க அழகு கிடையாது அவங்களை கண்டு. அப்ப எங்களோட பிராணம் எப்படி இருக்கு அப்படின்னா உலகம் ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து அன்பையும் அமைதியும் மனிதநேயத்தையும் சமூக நல்லிணத்தையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளத்தையும் வளர்ச்சியும் நோக்கி மட்டுமே போகணும் அப்படிங்கறத கொள்கை குறிக்கோளோட நாங்க எடுத்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷமா அந்த தரத்தை மாறாம இன்னைக்கு வரைக்கும் வந்து செயல்பட்டு இருக்கோம். பேசுறது வேற செயல்படுறதுங்கிறது வேற அவங்களுக்கு வந்து. நீங்க நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிருவாங்க அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஜீரோ தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. உங்களோட செயல்பாடு நான் எப்பயுமே சொல்லுவேன் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தவே முடியாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. நம்ம பண்ற செயல்பாடுகளும் நம்மளோட கொள்கைகளும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வளமாவும் வளர்ச்சியாவும் மாறி நிக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எப்பயுமே அதுல போட்டிருக்கிறது விருது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சமூக நல்லிணக்கம், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி உங்களுக்கு. இதை நாளையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்பயுமே திட்டமிட்டு செயல்படுறோம் உங்களுக்கு. இதுல இந்துவும் இருப்பாங்க, கிறிஸ்டியனும் இருப்பாங்க, முஸ்லீமும் இருப்பாங்க உங்களுக்கு. எல்லா மத மக்களும் இதுல இருப்பாங்க உங்களுக்கு. எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உலகம் ஃபுல்லாவே இப்படிதான் நடத்துறோம் நாங்க உங்களுக்கு. அப்ப எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்த்தா மட்டும் அது ஒரு நல்ல நோக்கமாவே இருக்க முடியும் உங்களுக்கு. ஒரு ஜாதிக்காகவோ ஒரு மதத்துக்காகவோ ஒரு இனத்துக்காகவோ ஒரு மொழிக்காகவோ நீங்க என்னைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வளர்ச்சி கண்டிப்பா 100% ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இல்ல அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு எப்படி வரப்போகுது, அந்த மதத்துக்கு எப்படி வரப்போகுது, அந்த ஒரு நாட்டுக்கு ஊருக்கு எப்படி வரப்போகுது உங்களுக்கு. அப்ப ஐயாட்ட மட்டும் இல்ல இங்க வந்திருக்க எல்லாத்தையுமே நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா ஒருத்தங்களை தோற்றத்தை வச்சோ ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ மொழியை வச்சோ எல்லையை வச்சோ தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணாது அவங்களுக்கு. ஐயா மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இங்க வந்த நிறைய நல்ல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாகுபாடு இல்லாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ரத்தம் கொடுக்குறோம், யாருக்கும் ஜாதி மதம் பார்த்து கொடுக்குறோமா உங்களுக்கு? யாருக்கு கேட்க போறோம் யாருக்கு பண்ண போறோங்கிறது தெரியாது உங்களுக்கு. இப்ப போன ப்ரோக்ராம் கூட நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஃபாதருக்கு வந்து சர்ச் ஃபாதருக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி உங்களுக்கு 5 யூனிட் ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில உடனே வேணும்ன்றாங்க. என்னோட தோழர்களுக்கு வந்து நான் போன் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு 5 யூனிட் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. என்ன கேட்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்து சமுதாய மக்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 யூனிட் ரத்தம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாய மக்கள். கேட்டவரு ஃபாதர், சாரி தேவைப்படுறவர் ஃபாதர், கேட்டவர் இந்து, கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம். இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு. இதை நோக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இதுக்கு யாரு எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு காட்டினாலும் சரி அதை வந்து பாத்தீங்கன்னா குலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி நம்ம ஏபிகே டைனமிக் ஃபவுண்டேஷன் இந்த ஸ்டேஜ்ல வந்து திரும்பி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்துறவங்களுக்கு அதை எதிர்த்து தீவிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா களமாடுவோம் உங்களுக்கு. அதுக்கு உங்க எல்லாரோட ஆதரவு வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறவங்களுக்கு. அதனால இந்த ப்ரோக்ராம்ங்கிறது எல்லா மக்களுக்குமான ப்ரோக்ராம். எல்லா மக்களோட வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் அவங்களோட வந்து பார்த்தா தொழில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா தான் இது வந்து. அதனால யாரும் எந்த விதமான இடர்பாடுகளையும் எடுத்துக்க வேணாம். ஐயாட்டே நான் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. இன்னைக்கு பொன்னான வந்து பார்த்தீங்கன்னா டயத்தை ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரயாணத்துல மிகப்பெரிய ஒரு பொறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. இந்த விருது விழா வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருந்து கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுத்திருந்தாங்க. அதை கரெக்டா வந்து கடைபிடிச்சிருக்காங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையும் மன்னிப்பு இருக்கணும் அவசியம் கிடையாது சார். இது வந்து ஒரு குடும்ப திருவிழா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை மன்னிக்கிறது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேறுபாடு வந்துட்டா இருக்கவங்களுக்கு வந்து அதை நம்ம பேசி தயாரிச்சுக்கலாம். அடுத்து அவங்க வந்து மிக மிக புனிதமான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சிறந்த
இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் எல்லாமே பண்ணலாம் சார். பாத்தீங்கன்னா அவர் இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தது தான் நான் மேடம் சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் முடிவு பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இயற்கை சார்ந்த விவசாயங்களையும் இயற்கை சார்ந்த உற்பத்தி பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணி மக்களை நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னு அவங்க நினைச்சது ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இதை பண்ண முடியாது. இயற்கை விவசாயத்துல என்ன பலன் கிடைக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொருளாதார ரீதியா பெருசா அவங்க சக்சஸ் பண்ண முடியாது. இருக்கிற பொருளாதாரத்தை இழந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய முயற்சியை ரொம்ப வருஷம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே நம்ம எல்லாருமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நம்ம ஊக்குவிச்சா மட்டும்தான் நிறைய பேர் இயற்கை சார்ந்த விவசாயத்தை கொண்டு வருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இன்னைக்கு தேவையான முக்கியமான விஷயம். ஏன்னா சாப்பாடு இல்லாம யாருமே நம்ம உயிர் வாழ முடியாது. அந்த புனிதமான காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா அவங்க கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு நம்ம அமைப்பு என்னைக்குமே தயாரா இருக்குது. உங்களோட ஆதரவையும் கொடுக்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம அமைப்போட சொந்த பில்டிங் கட்டுறோம். அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க இந்தியா ஃபுல்லா பண்ணி கொடுக்கணும்னு இந்த நல்ல தருணத்துல ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.